கொலோசையர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் அதிகாரங்களும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாயிருக்கிறார். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த வசனம் பார்த்திங்கன்னா யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது. என்ன அப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுது. பரலோகத்தில் உள்ளவைகளும் சரி பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும் அவருக்குள் உருவாக்கப்படுகிறது, அவரை கொண்டு அவருக்கென்று உருவாக்கப்படுகிறது. சிங்காசனங்களானாலும் சரி, கர்த்தத்துவங்களானாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, சகலமும் அவரை கொண்டு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அவருடைய ரூபம் எப்படி இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாக இருக்கிறார். அவருடைய ரூபம் பிதாவினுடைய ரூபம். அவர் பிதா பார்த்திங்கன்னா அதரிசனமான ரூபத்தோடு வாழக்கூடியவர். அந்த ரூபத்துக்கு அவருக்கு தற்சுரூபமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்கிறது. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வந்தார்னு இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும். அவருடைய இரத்தத்தினால் மட்டும்தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் பூமிக்கு வந்தார். நம்ம மேலே எவ்வளோ அன்பாகி இருக்கிறார் பாருங்கள். அவரை பற்றி பார்த்தீங்கன்னா மனுஷர்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள பார்த்து இந்த வார்த்தையை சொல்லணும். அவருடைய ரத்தம் மட்டும் இல்லைனா பாவ மன்னிப்பு அப்படிங்கக்கூடிய மீட்பு நமக்கு இல்லாமே போயிருக்கும். ஆமேன்.